ரீசெண்டாக அக்கா மேரேஜ்க்காக திருவானைக்கோயில் ஏஜி மகால் வரைக்கும் போயிருந்தோம். போனோடனே நைட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக ரூம் சாவி கொடுத்துட்டாங்க. நான் அப்பா அம்மாலாம் ரூமுக்கு போயிட்டு சுவிட்சை போட்டால் பவரே வரல. அதுக்கப்புறம் அந்த சாவியில் ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை இன்சர்ட் பண்ணால் தான் பவர் வருமா. இதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே வந்தால் நைட்டு டின்னர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டின்னர் மெனுவுமே பலமாக இருந்துச்சு பார்க்க. சாப்பிட்டுட்டு நைட்டு பாதாம் பாலை குடிச்சிட்டு போய்ட்டு அக்கடான்னு படுத்துட்டேன் ஏசியை போட்டு. ஆனால் மார்னிங் ஒரு 3:30க்கெலாம் எங்கள் அம்மா எழுப்பிவிட்டாங்க. ஏன்னா 4:30 to 6:30க்குள்ளே மேரேஜை பார்க்கணுன்ட்டு வாக்கிங்லேயே கோயிலுக்கு போயிட்டு மேரேஜை பார்த்துட்டு அப்படி இப்படி சும்மா என் தம்பி வச்சு 4-5 வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கே ஒரு 7 ஆகி போச்சு. 7:30 போல் மண்டபத்துக்கு போனோன்னே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடலாமேனு பிரேக்ஃபாஸ்ட்டுமே முடிச்சலான்னு உள்ளே போயிட்டோம். ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்கே அசோக் அல்வாதில் வச்சுருந்தாங்க. அருமையாக இருந்துச்சு. மேலே போயிட்டு அக்காவோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டி பாப்பாலாம் என் தம்பி ஒம்பழுத்துட்டு இருந்தான். அதை பார்த்து டைம் பாஸ் பண்ணிட்டு டயத்தை பார்த்தா 12:20 ஆகி போச்சு. ஆஃப்டர்நூனு மெனுவே பலமாக இருந்துச்சு. சரிவா சாப்பிட்லான்ட்டு சாப்பிட போயிட்டேன் நானும் என் தம்பியும். ஸ்வீட்டு இது எல்லாமே அருமையாகவே இருந்துச்சு. ஃபினிஷிங்க்கு பீடா வச்சுருந்தாங்க. அது கூட ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. அதான் என்னால் சாப்பிட முடியல. என் தம்பி என்னை வெறுப்பேற்றிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டாட்டா பபாய்.